வணக்கம். இந்த சௌந்தர்யாவுக்கும் சௌந்தர்யாவோட பிஆருக்கும் நேர்மையான முறையில் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்குவோன்னு ஐடியாவே கிடையாது போல இருக்குது. ஆனால் அவங்கள என்னங்க குறை சொல்கிறது, சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உள்ளார எதுக்காச்சும் திறமை இருந்தால் தானே அது வந்து ஓட்டாக மாறும். ஸோ அவங்களுக்கே நல்லா தெரியும் நம்மளை வச்சுட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகாது, ஸோ வேஸ்ட்டு. ஸோ அதனால் இது மாதிரி ஏதாச்சும் பண்ணால் தான் வேலைக்கு ஆகும் அப்படிங்கிறத. அதனால தான் அந்த ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, சீசன் 8 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சௌந்தர்யா நல்லா வெளியில் வேலை பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த வேலைகளில் ஒன்று பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு கால் பண்ணி பேசியிருந்திருக்காங்க, எனக்கு வந்து ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க, நான் உள்ளார போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் அவங்களோட காதலரான விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் நிறைய வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாரையும் கூப்பிட்டு அந்த அதாவது சீசன் 5, சீசன் 6, சீசன் 7 எல்லாம் சீசன் 7லேருந்து பார்த்தீங்களா, சீசன் 7லேருந்து மாயாவுக்கு கால் பண்ணியிருக்காரு. அப்புறம் இவங்களுக்கு கால் பண்ணியிருக்காரு, யார் அர்ச்சனா கால் பண்ணியிருக்காரு. இது மாதிரி நிறைய வேலைகள் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, ஓட்டு பிச்சை கேட்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் எவ்வளோ குறுக்கு புத்தி இருந்ததுன்னா, இன்ஸ்டாகிராமில் விஷ்ணுவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு பாட் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும், அது மாதிரி ஒரு பாட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும், சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுங்க, சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. சௌந்தர்யாவுக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் இதே தான், சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுங்க, சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுங்க, சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. இப்போ அவங்களோட ஃபோன் நம்பரையும் ஆட் பண்ணியிருக்காரு. எந்த ஃபோன் நம்பர்னால் சௌந்தர்யாவோட ஃபோன் நம்பர் கிடையாது. இப்போ சௌந்தர்யாவுக்கு ஃபோன் ஓட்டிங் இருக்குது தெரியுமா, அந்த நம்பரை ஆட் பண்ணி வச்சுட்டு, ஸோ சௌந்தர்யாவோட ரசிகர்களும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. சௌந்தர்யாவை பிடிக்காதவன், சௌந்தர்யா திட்டணும்னு நினைக்கிறவனும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுவான். ஏன்னா அது சௌந்தர்யாவோட நம்பர் மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த நம்பருக்கு கால் பண்ண என்ன நடக்கும்னா, சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடும். ஸோ இது மாதிரி மக்களை ஏமாற்றி இப்படி சுரண்டி தான் உங்களால் ஓட்டு வாங்க முடியுதுன்னா உங்களுக்கே வெக்கமாக இல்லை? இது ஒரு பெரிய பித்தலாட்டம் தானே. இது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் அது. ஓட்டுங்கிறது அவனுக்கு பிடிச்சி அவன் கால் பண்ணி அவன் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுட்டு போடுறது தான் ஓட்டு. இது மாதிரி எச்ச வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் கெத்தா எப்படியா சுற்றுற அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்கணுன்னு தோணுது. விஷ்ணு வந்து இந்த வேலையெல்லாம் வந்து நீங்கள் இருக்கும்போது பண்ணியிருக்கலாம், ஏதாச்சும் டைட்டிலுக்கு பக்கத்தில் என்னாச்சும் போயிருக்கலாம். உட்காந்துக்கிட்டு அவன் காதலிக்காக என்னென்னமோலாம் கட்டுறான், நீங்கள் பண்ணுறீங்க வந்து பார்த்தீங்களா, என்ன என்ன கொடூரமாக இருக்குங்க. ஆக்சுவலாக சௌந்தர்யாவோட பேரை உண்மையிலே ரொம்ப கெடுக்கிற நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ள விஷ்ணு தான். ஏன்னா இவ்வளோ ஹேட்ரட் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணமே இவர் தாங்க. ஏன்னா ஒரு ரேஸ் அப்படிங்கிறது ரொம்ப நியாயமாக இருக்கணும். ஆனால் இவர் பண்ணுற, அதாவது அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. அதாவது முன்னாடி வந்து அவங்களுக்கு காதலிக்கிட்ட வந்து காதலை நிரூபிக்கணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு தெரியல. இந்த பொழப்பெல்லாம் பொழைக்கிறதுக்கு உண்மையிலே என்னத்தை சொல்கிறேன்னு தெரியல. சரி விடுவோம், அதோட விடுங்க, அவங்களுக்கே வெக்கமாக இல்லை. அதுக்கப்புறம் அதை பற்றி என்னத்தை பேசி பிரயோஜனம். வேறு என்ன, இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. This safe hard in, but I found